இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை ஆண்ட்ரியா ஜெரமியா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் ஆண்ட்ரியா ஜெரமியா. பிறந்த தேதி 21/12/1984. உயரம் 165 சென்டிமீட்டர். பிறந்த ஊர் சென்னை. ஸ்கூல் சாக்ரட் ஹார்ட் கான்வென்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். காலேஜ் உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ். ஆண்ட்ரியா அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஆண்ட்ரியா ஒரு நடிகை மட்டும் இல்லாமல் ஒரு பாடகின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்களோட பாடல் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆண்ட்ரியாவோட அப்பா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க. அவங்களோட சிஸ்டர் லுவேன்லேருந்து அசிஸ்டன்ட் ரிசர்ச்சராக இருக்காங்க. ஆண்ட்ரியா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக் மேலே அவ்வளோ ஒரு ஆர்வம். அவங்க சின்ன வயசுலேயே கிளாசிக்கல் பியானோலாம் கற்றுக்கிட்டாங்க. இவங்களோட முதல் படமே 2005 கண்ட நாள் முதல் என்ற மூவியில் தான் இவங்க நடிச்சிருக்காங்க. பிரசன்னா சார், லைலா மேம் இவங்க கூட ஒரு கெஸ்ட் ரோலில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பச்சை கிளி முத்துச்சரம் என்ற மூவியில் நடிச்சிருப்பாங்க. சரத்குமார் சார், ஜோதிகா மேம் இவங்க கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். இவங்க 1000ல் ஒருவன் என்ற மூவியில் நடிச்சிருப்பாங்க. கார்த்திக் சார், ரீமா சென் மேம் கூடவும் நடிச்சிருப்பாங்க. இதில் அவங்களோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். எல்லோரும் பாட்டாக இருக்கட்டும், இவங்க ஆக்டிங் தான் பயங்கரமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனில் மகதா என்ற மூவி நடிச்சிருப்பாங்க. அதில் அஜித் சார், த்ரிஷா, அஞ்சலி, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், பைவு, அஸ்வின், பிரேம்ஜி இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் அவங்களோட கேரக்டர்னால் அர்ஜுன் சாரோட மனைவியாக நடிச்சிருப்பாங்க. இவங்களோட நடிப்பாக இருக்கட்டும், ஒரு சீனில் தான் இந்த மூவியில் அவங்க வருவாங்க. இருந்தாலும் ஃபேன்ஸோட மனசை நிறையா கவர்ந்துருக்காங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த மூவியில் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் இவங்க கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. சகுனி மூவிலையும் இவங்க ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க விஸ்வரூபம் படத்தில் கமல்ஹாசன் சார் கூட நடிக்கிறாங்க. அந்த படத்தில் இவங்களோட கேரக்டரே அஸ்மிதா சுப்பிரமணியன் என்ற கேரக்டருக்கு ஏற்றது போலவே இவங்க நடிச்சிருப்பாங்க. இன்னும் இந்த படத்து மூலயமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் பிரபலமாகறாங்க கூட சொல்லலாம். இவங்க நடிக்கிறத தாண்டி 40க்கு மேலே பாடல்களை பாடியிருக்காங்க. அந்நியன் படத்தில் இவங்க கண்ணும் கண்ணும் நோக்கி அந்த சாங்கை பாடியிருக்காங்க. துப்பாக்கி மூவியில் கூகுள் கூகுள் அந்த சாங்கை பாடியிருக்காங்க. யாரடி நீ மோகினி அந்த படத்துலேயும் இவங்க பாட்டு பாடியிருக்காங்க. இவங்க நிறைய மூவியில் பாட்டு பாடியிருக்காங்க கூட சொல்லலாம். 1000ல் ஒருவன் படத்தில் உண்மையிலே ஆசை, மாலை நேரம் இது மாதிரி நல்ல சாங்காக இவங்க பாடியிருக்காங்க. தீராத விளையாட்டு பிள்ளை அந்த படத்தில் ஸ்டைலாக ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இவங்க தமிழ் கடந்த ஒரு இங்கிலீஷில் பாடுவாங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கோவா படத்தில் இதுவரை இந்த சாங் பாடியிருப்பாங்க. அந்த கோவா அந்த ஊரில் இருந்து ஒரு பொண்ணு பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. மன்மதன் படத்தில் கமல் சாருக்கு என்ட்ரி சாங்காக ஹூஸ் த ஹீரோ அந்த சாங் ரொம்ப பயங்கரமாக ரொம்ப கத்தி அழகாக பாடியிருப்பாங்க. அது இப்போ வரைக்கும் கேட்டால் கூட இவங்கள மாதிரி யாரும் பாடிட முடியாது. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இவங்களோட சாங். இவங்க நிறைய படத்துக்கு பாட்டு பாடியிருக்காங்க. அது இல்லாமல் இவங்களோட பாட்டே ஒரு அழகாக இருக்கும். நிறையா போடா போடியிலேருந்து மாமா டவுசர் கலண்டுச்சே இது மாதிரி நிறைய சாங் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ வர ரீசெண்டாக போயிருக்க ஓ சொல்கிறியா மாமா இதுலேருந்து எல்லாமே இவங்களோட பாட்டுனாவே எல்லாருக்கும் ஒரு டான்ஸோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். இவங்க நடிக்கிறத தாண்டி இவங்க பாட்டுனா அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குன்னு கூட சொல்லலாம். இவங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.